Hi friends, welcome back to Stereo Makeup Artist channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து செல்ஃபா நாமளே அயனிங் பண்ணது எப்படின்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அயனிங் மிஷின் ஆன் பண்ணி வச்சுட்டு இப்போ வடுக்கு மாதிரி இப்படி எடுத்துட்டு நாமளே இப்படி ஃப்ரண்ட்ல இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்துடணும். எடுத்துட்டு வந்து இது ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கணும். இந்த ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கிட்டு இப்போ பாருங்க இப்படி இருக்குல்ல. ஸோ நம்ம அயனிங் மிஷின்ல வந்து ஆன் பண்ணிட்டு இது ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் தான். ஸோ பயம் இல்லை, நீங்க இப்படியே வச்சு ஃப்ரண்ட்ல இப்படி வச்சு நீங்க இப்படியே அயனிங் பண்ணிட்டே வரணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா லேயர் லேயரா எடுத்து நம்ம பாட்டு அயனிங் பண்ணிக்கிட்டே வரணும் நம்ம. சரிங்களா? இந்த பாருங்க ஸ்ட்ரைட் ஆயிடுச்சா? இப்போ நெக்ஸ்ட் இருக்க முடியும். இது நாமளே அயனிங் பண்ணிக்கலாம். எங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் போகணும், நம்மள டக்குன்னு பார்லர் போக முடியலையா, நம்மளே செல்ஃப் அயனிங் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க பயலாமே பண்ணிக்கலாம். இந்த பாருங்க எப்படி வருது பாருங்க. இப்ப இந்த முடிக்குமே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இதை வந்து அடுத்த லேயர் நம்ம எடுக்கணும். அதுல இருந்து பேக்ல போட்டுட்டு மீதி ஒரு லேயரை போட்டு அயனிங் மிஷின் எடுத்து திருப்பி அயனிங் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இதுவா பிரிச்சு எடுத்து கோம்ல வந்து ரெண்டு லேயரா பிரிச்சு நீங்க எப்படி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அயனிங் பண்ணிக்கலாம். ஒரு 2 or 3 டைம்ஸ் பண்ணாலே உங்களுக்கு பாருங்க நல்லா அழகா ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு வந்துடுச்சு. இப்ப நம்ம எங்கன்னா ஃபங்க்ஷன் போகும்போது அழகா நம்ம வந்து நாமளே அயனிங் பண்ணிக்கலாம். பாருங்க மீதி இருக்க முடியும் எடுத்துக்கிறோம். மீதி இருக்க முடியும் பாருங்க இப்படி எடுத்துட்டு இப்ப இது வந்து நம்ம 2 லேயர்ஸா எடுத்துக்கிறோம். சரிங்களா? இந்த முடியை வந்து பேக்ல போட்டுட்டு இப்போ நம்ம அயனிங் இது எடுத்து திருப்பி அயன் பண்ணுங்க. இந்த மாதிரி லேயர் லேயரா எடுத்துட்டு சீப்பை வச்சுட்டு எடுத்துட்டு அதுல இருந்து ஒரு 2 பார்ட்டா எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சு அயன் பண்ணிக்கோம். மொத்தமா எடுத்தா உங்களுக்கு அயனிங் வந்து நல்லா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பண்ணீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது மொத்தமா இதை சேர்த்து பண்ணிடுங்க. ஒரு வாட்டியும் அது பண்ணும்போது இதையும் சேர்த்து பண்ணிடுங்க. ஸோ அடுத்தது பேக்ல இருக்க மீதி இருக்க முடியும் அதோட கொஞ்சம் இப்ப அதையும் எடுத்து இப்ப பாருங்க நம்மளுக்கு அயனிங் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் ரிசல்ட் எப்படி இருக்குன்ட்டு. நான் ரொம்ப எல்லாம் கொடுக்கல பாருங்க, ஒரு 2 டைம்ஸ் கொடுத்தாலே நம்மளுக்கு அது அழகா வந்தது. இப்ப அது பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து மொத்த முடிய எடுத்து இப்படி ஒரு 2 டைம்ஸ் அப்பப்போ பண்ணும்போது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் பாருங்க. இப்ப இந்த ஹேருக்கும் இந்த ஹேருக்குமே நம்மளுக்கு வந்து வித்தியாசம் தெரியும். அதுக்கப்புறம் மீதி இருக்க முடிய எடுத்துக்கோங்க. இப்போ மீதி வந்து இந்த முடி இருக்கு. நீங்க கோம்ல அப்பப்போ எடுத்துட்டு இதை வந்து இது பாருங்க இப்படி இருக்கு இல்ல. ஏன் நான் மேல கொஞ்சமோ கீழே கொஞ்சம் 2 பார்ட்ஸா எடுக்கிறேன்னா பேக் சைட் பார்க்கும்போது உங்களுக்கு அது நல்லா இருக்கணும். இப்ப நான் ஃப்ரண்ட்ல போட்டு பண்ணனால இப்படி பண்றோம், நம்ம நாமளே பண்ணனால இப்படி பண்றோம். இதே வேற யாரா பண்ணாங்கன்னா ஃபுல்லா எடுத்து பண்ணும்போது இன்னும் கிளீனா இருக்கும். இப்ப நாமளே பண்ணனால இந்த மாதிரி 2 லேயர்ஸா எடுத்து பண்றோம் நம்ம. ஸோ அடுத்து பேக் மீதி இருக்க பார்ட் இப்ப இப்படி போட்டுட்டு இப்ப அடுத்ததும் நம்ம எடுக்கிறோம். இப்ப அடுத்த பார்ட் எடுக்க வச்சா அடுத்து எடுக்கும்போது பாருங்க இப்ப 2 பார்ட்டா வருதா. இப்ப இதுல வந்து மேல ஒரு பார்ட் எடுத்துக்கோ. ஸோ இப்ப இந்த முடி எடுத்து நீங்க திருப்பி அயனிங் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபுல் ஹேரும் நீங்க பண்ணணும். ஸ்கேல்ப்ல படாம கொஞ்சம் 1 இன்ச்சு கீழே விட்டுட்டு நீங்க பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ நெக்ஸ்ட் பேக்ல இருக்க ஹேர் தெரியுதுங்களா? பேக்ல அது அப்படியே பார்ட் பார்ட்டா 2 பார்ட்ஸா போட்டு நீங்க அயன் பண்ணிட்டே வாங்க. பாருங்க எப்படி வருது பாருங்க, உங்களுக்கே தெரியும். நம்ம அயன் பண்ண பிறகு முடி பாருங்க எவ்வளவு லென்த்தாவும் இருக்கு. நெக்ஸ்ட் பேக் சைடு இதை போட்டுட்டு அடுத்த பார்ட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா டிவைட் பண்ணிட்டே வாங்க. டிவைட் பண்ண உங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து டாப் டு பாட்டம் ஃபுல்லா அயனிங் ஆயிடும். இப்ப அந்த பக்கம் வச்சு நம்ம பண்ணோம். இப்ப நம்மளுக்கு எது வாட்டுமோ இந்த பக்கம் வச்சு பண்ணிக்கலாம். நல்லா ஹேர் வாஷ் பண்ணிருக்கணும். தலைமுடியில என்ன இருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்லா வராது. ஸோ
இதை பிடிச்சிட்டு பேக்ல இருக்க ஹேர் இதை இப்படி போட்டுக்கணும். ஸோ பேக்ல பாருங்க இப்ப இந்த ஹேர் இருக்கு. நம்மளுக்கு இந்த இடம் தான் கேர்ள் இருக்கும். பிகாஸ் நம்மளுக்கு வளர்ற இடம் வளர்ந்த பிறகு முடி அங்கே கேர்ள் இருக்கும். நம்ம அதை அப்படியே வச்சு நல்லா அயனிங் பண்ணிட்டே வாங்க. பாருங்க உங்களுக்கே வந்து பண்ண 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 தெரியுதா? ஸ்ட்ரெயிட்டா பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. சோ இப்ப அந்த முடி வந்து மொத்தமா இப்படி எடுத்துட்டு திருப்பி ஒரு அயனிங் கொடுத்துக்கோங்க. மீதி நம்மளுக்கு இப்ப இவ்வளவு இருக்கு முடி அயனிங் பண்ணதுக்கு. ஓகேங்களா? இப்ப இது பேக் சைட் போட்டு நெக்ஸ்ட் எப்படிக்கலாம் அதுவும் வந்து பாருங்க 2 பார்ட்டா டிவைட் பண்ணிக்கிறோம். மேல ரொம்ப வந்து ஸ்கேல்ப் கொண்டு போயிடாங்க. கொஞ்சம் விட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு பயம் எல்லாம் பண்ணிக்கலாம். ஹேருக்கும் எந்த டேமேஜ் ஆகாது. நெக்ஸ்ட் இது இந்த பக்கம் போட்டுட்டு பேக் சைட்ல இருக்க ஹேரை கொண்டு வந்துட்டு பாருங்க நல்லா இப்படி வச்சு பண்ணிப்போம். இன்னும் நம்ம இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும். மோரோவர் முடிச்சிட்டோம்லாம். ஸோ இப்போ வந்து இதையும் பேக் சைடு கொண்டு போயிட்டு இப்போ இதோட சேர்த்து ஒரு அயனிங். நான் ரெகுலரா பண்ணறதுனால நம்ம கைக்கு சூடு வந்து ஆகாது. உங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ் பண்ணறதா இருந்தா கோம் வச்சு கூட நீங்க பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹேர் தொடச்சா கொஞ்சம் ஹீட் இருக்கும். ஸோ பார்த்து பண்ணுங்க. இப்ப இது 2 இதுவா பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இருந்த ஹேருக்கும் உங்களுக்கு அயனிங் பண்ண பிறகு வித்தியாசம் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணும்போது இருந்தது கேர்ளுக்கும் இப்பக்குமே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ பேக்ல போட்டுட்டு பேக் சைடு இருக்க ஹேரை எடுத்துக்கோங்க. பாருங்க அயனிங் பண்ண பண்ண முடி லென்த் பாருங்க எவ்வளவு அழகா லென்த் ஆயிடுச்சு. நீங்க நல்லா ஸ்மூத்திங் எதனா பண்ணிருந்தீங்கன்னா அயனிங் இன்னும் நல்லா ஈஸியா இருக்கும். உங்களுக்கு அப்படியே இருக்கும் அயனிங் வந்து ஒன்ஸ் நம்ம ஸ்மூத்திங் பண்ணவங்களுக்கு வந்து அயனிங் பண்ணீங்கன்னா அப்படியே இருக்கும். இல்ல நார்மலா ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் போறவங்க அயனிங் பண்றீங்கன்னா ஜஸ்ட் அடுத்த வாஷ் வரைக்கும் தான் இருக்கும். அது பாருங்க. ஸோ இப்ப அடுத்து பேலன்ஸ் இவ்வளவுதான் இருக்கு. முடிச்சுட்டோம் முக்கால்வாசி. இந்த பாட்டுக்கு வந்து இருக்கும். அதையும் முடிச்சுட்டு இது நம்ம இதோட கூட சேர்த்துக்கணும். இப்ப இந்த பார்ட் தான் இருக்கு. இப்ப இந்த பார்ட்ல என்ன பண்ணுங்க? ஃப்ரண்ட்ல இப்படி 2 இதுவா பிரிச்சுக்கோங்க. இது பாருங்க. இது ஃப்ரண்ட்ல இப்படி வச்சு பண்ணுங்க. இப்படி வச்சு பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரைட் ஃப்ரண்ட் ஃபுல்லாவே ஸ்ட்ரைட்டா வந்துடும். ஸோ மீதி இருக்க பேலன்ஸ் ஹேர் வந்து ரொம்ப பேபி ஹேர் மாதிரி ஃப்ரண்ட்ல ரொம்ப இருக்கும். ஸோ அதுவும் இதோட சேர்த்து வச்சு அயனிங் பண்ணிடுங்க. பாருங்க இப்போ நம்ம வந்து ஃபுல் ஹேர் அயனிங் பண்ணியாச்சு. இப்போ இது என்ன பண்றோம்? 2 டிவைட் பண்ணிக்கோங்க. 2 டிவைட் பண்ணிட்டு இது பாருங்க ஒரு வாட்டி ஃபுல்லா
ஸோ சூப்பரா அயனிங் முடிஞ்சிச்சு பாருங்க. இப்போ ஃபுல் ஹேர் எடுத்துக்கோங்க. இப்போ 2 சைட்ஸும் நல்லா நம்ம அயனிங் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, இப்போ மொத்த ஹேர் எடுத்துட்டேன் நான். மொத்த ஹேர் எடுத்துட்டு ஒன்ஸ் இப்படி பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அயனிங் ஆயிருக்கு பாருங்க. இப்ப பாருங்க ஃபுல் ஹேர் எவ்வளவு அழகா நம்மளுக்கு அயனிங் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ நீங்க எங்கன்னா ஃபங்க்ஷன் போகணும், ஒரு பார்ட்டி போகணும்னா நாமளே வீட்டுல இருந்து அயனிங் பண்ணிக்கலாம் பாருங்க. ஸோ பாருங்க அழகா வந்துடுச்சிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ஹேருக்கும் இப்போதைக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வீட்டுல இருந்து நம்மளே செல்ஃபா அயனிங் பண்ணியாச்சு. ஸோ என்னோட ஹேர் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஸோ நாமளே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போனோம்னா நம்மளே செல்ஃபா அயனிங் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட ஹேர் வந்து நல்லா அயனிங் பண்ணி ஹேர் பாருங்க இந்த மாதிரி அயனிங் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட ஹேர் பேக் சைட் பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க. ஃபுல் அயனிங் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது நீங்க வீட்லயே ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. நாமளே செல்ஃபா அயனிங் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் போனா நம்மளே அயனிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.